எதிர்கட்சிகளுக்கு அத்தனை பேருக்குமே எனது மனமார்ந்த வேண்டுகோள் என்னவென்றால், நீங்கள் எதிர்கட்சி என்கின்ற அந்தஸ்தில் இருந்து கொள்ளுங்கள். ஆளுகின்ற அரசு எப்போல்லாம் தன் கடமையிலிருந்து தவறுகிறதோ அதையெல்லாம் எடுத்து சொல்வதற்கு பேர் தான் எதிர்கட்சி. எதிர்கட்சி என்பது எதிரி கட்சி அல்ல. முதலமைச்சருக்கு இன்டிமேஷன் கொடுக்க வேண்டிய எஸ்பி ஆபீஸ் ஒண்ணு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இயங்குதுமா. 200% ஃபெயிலியர். எல்லாமே மாவட்ட செயலாளருடைய மச்சான், மாவட்ட செயலாளர் மாமா, சித்தப்பா பையன், பெரியப்பா பையனுங்களை எஸ்பி ஆபீஸ்ல உட்கார வச்சிருந்தாங்க. சனாதனம்னு உதயநிதி பேசிட்டு இருக்காரு. இதுவே அடிப்படையே உங்களுக்கு தெரியாது. இந்த அடிப்படையில என்ன மாதிரி காவல்துறையை உங்க அப்பா ஹேண்டில் பண்ண காவல்துறையில என்ன மாதிரி போஸ்டிங் போட்டாங்க அப்படிங்கறதே உங்களுக்கு தெரியாது. மு.க. ஸ்டாலின் சொல்றாரு, மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் தப்பு பண்ணிட்டாங்க இப்பதான் எனக்கு புரியுது, நான் மாவட்ட செயலாளர் மாத்தி அமைக்க போறேன்னு. அதாவது ட்ரெயின் போயிடுச்சு தலைவா. விஜய் அவர்கள் இன்ஸ்டாவால தான் ஜெயிச்சிருக்காங்க, குழந்தைகளால தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு அவங்க இன்னும் பேசிட்டு இருக்காங்க. அரசியல் அடிப்படையை புரிஞ்சுக்காம இதெல்லாம் வாட்ஸ்அப் பார்த்தாங்க. நீங்களும் உட்காந்து பாருங்க, நீங்களும் இன்ஸ்டாகிராம்ல போடுங்க. யார் மூஞ்சியை யாரு ரசிக்கிறாங்களோ அவங்க வரட்டும். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. இப்போ கரூர் விஷயத்துல எல்லாருக்குமே தெரியும். இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மேல தான் பழி சுமத்தினாங்க. ஸோ இப்போ விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கும் போது இது எதிர்கட்சிகள் பழி வாங்குற நடவடிக்கை அப்படின்ற மாதிரி தானே போர்ட்ரேட் பண்ணுவாங்க. எதிர்கட்சிகள் அப்படிங்கிற எதிர்கட்சிகளுக்கு அத்தனை பேருக்குமே எனது மனமார்ந்த வேண்டுகோள் என்னவென்றால், நீங்கள் எதிர்கட்சி என்கின்ற அந்தஸ்தில் இருந்து கொள்ளுங்கள். ஆளுகின்ற அரசு எப்போல்லாம் தன் கடமையிலிருந்து தவறுகிறதோ அதையெல்லாம் எடுத்து சொல்வதற்கு பேர் தான் எதிர்கட்சி. எதிர்கட்சி என்பது எதிரி கட்சி அல்ல என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். அந்த கரூர் டிஎஸ்பி இந்த வழக்கு 27/9/2025 நடைபெற்ற தளபதி விஜய் அவர்களுடைய தேர்தல் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்தபோது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தது செல்வராஜ் என்கின்ற அந்த டிஎஸ்பி. இப்போ பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் போலீஸ் தான் நான் எடுத்து சொல்லிட்டேன், இந்த பக்கம் கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் எடுத்து சொல்லிட்டேன். அவங்க எங்களுடைய பேச்சை மீறி உள்ளே போய் மரத்து மேலே ஏறினார்கள், தகர செட்டில் ஏறினார்கள், அந்த இன்னொரு லைட் கம்பத்தில் ஏறினார்கள், அவர்களை குதித்தார்கள், அதனால் உயிர் சேதம் ஏற்பட்டுச்சுன்னு ஒரு எஃப்ஐஆர் போட்டார். இது எந்த விதத்தில் தர்மம்? எப்பா மரியாதைக்குரிய தளபதி விஜய், அப்போ விஜய் இப்போது முதல்வர், அப்போ அவர் கூட்ட நெரிசலில் போய் காரில் இருக்கிறார். காரில் இருக்கும்போது வாங்க நாங்கள் உங்களை கொண்டு போய் அந்த மேடையில் ஏற்றி விடுறோம் அப்படின்னு கொண்டு போய் கூட்ட நெரிசலில் தள்ளி விட்டு வழி விட்டு கொண்டு போய் மேலே ஏற்றி விட்டது யாரு? பேசுங்கன்னு ஏற்றி விட்டது காவல்துறை. விஜய் அவர்கள் மேடையில் ஏறின உடனே இவ்வளோ பெரிய கூட்ட நெரிசலில் காவல்துறைக்கு காவல்துறை என்னை அதை சமாளித்து கொண்டு மேடையில் ஏற்றி என்னை பேச அனுமதிக்கவில்லை என்றால் என்னால் அந்த கூட்டத்தில் நீந்தி வந்திருக்க முடியாது. எனவே காவல்துறைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி தான் விஜய் பேசவே ஆரம்பிக்கிறார். முரண்படுதான் இல்லையா? நாங்கள் சொன்ன பேச்சை கேட்காம போய் பேசுனதுனால தான் இப்படி ஆகிப்போச்சுன்னு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. விஜய் பேசுகின்ற பொழுது என்ன சொல்லியிருக்காரு? காவல்துறை என்னை பாதுகாப்பாக கொண்டு ஏற்றி விட்டு பேச சொன்னதுனால தான் நான் பேசுனேன்னு சொல்கிறாரு. அப்போ சங்கதியை பொறுத்த வரைக்கும் பிழை இருக்குதா இல்லையா? சாட்சிகளை பொறுத்து பிழையா இருக்கா இல்லையா? அப்போ மணிவண்ணன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டரு நான் இதுக்குள்ளே போக வேண்டான்னு சொல்லிட்டேன், என் பேச்சை மீறி உள்ளே போய் அந்த ஜெனரேட்டர் ரூம் மேலே ஏறி, தகர கொட்டாய் மேலே ஏறி, கரண்ட் கம்பத்து மேலே ஏறி குதித்தார்கள், அதனால தான் இப்படி ஆகிப்போச்சு, அதனால் அவர்கள்தான் குற்றவாளிகள் அப்படின்னு ஒரு முதல் தகவல் அறிக்கையை நேரெதிராக தாவேக்காவுக்கு எதிராக பதிவு செஞ்சுட்டாரு. அது சரியா அப்படின்னு கேட்டால், இப்போது இருக்கிற எதிர்கட்சிகள் அப்போது ஆளுங்கட்சியாக இருந்தபோது அதுதான் சரி என்று முடிவெடுத்தார்கள். அதனால இப்போ கேட்டாலும் அது சரிதான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு சரியாக இருக்கிறது மற்றவங்களுக்கு தவறாக இருக்குது அப்படிங்கிறத புரியாததுனால தான் ஆட்சி எழுந்திருக்காங்க. 40% வாங்குறது மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேருமே இந்த காவல்துறையை எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு புரியவே இல்லை. ஊடகவியலாளர்கள் சவுக்கு சங்கர் உள்ளிட்ட இல்லைங்க மரியாதைக்குரிய
நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு சீமான் அவர்கள், அவர் மட்டும் இல்லாமல் ஊடகத்தில் பல்வேறு ஊடகவியலாளர்கள், கல்வியாளர்கள்லாம் வந்து எடுத்து சொல்கிறாங்க, இது மன்னராட்சி முறை வந்து இங்கே கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வந்து மாவட்ட செயலாளர்கள் 38 பேருமே வந்து மாவட்டத்துடைய எஸ்பி கலெக்டரையும் அவங்க விட்டு கும்பஸ்தாவாக பயன்படுத்துகிறாங்க. அங்கே ஒரு எஸ்பி ஆஃபீஸ் இருக்கும், அங்கே ஒரு எஸ்பி ஆஃபீஸில் ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடி, முதலமைச்சருக்கு வந்து இன்டிமேஷன் கொடுக்க வேண்டிய எஸ்பி ஆஃபீஸ்னு ஒன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் இயங்குதுமா. 200% ஃபெயிலியர். எல்லாமே மாவட்ட செயலாளருடைய மச்சான், மாவட்ட செயலாளர் மாமா, என்ன சித்தப்பா பையன், பெரியப்பா பையனுங்கெல்லாம் வந்து எஸ்பி ஆஃபீஸில் உட்கார வச்சுருந்தாங்க. இதெல்லாம் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இது தகவல், மரியாதைக்குரிய தமிழக முதல்வருக்கு இது எச்சரிக்கை. இந்த சிஸ்டத்தில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு வந்து நமக்கு தெரிந்திருந்தாலும் அவருக்கு எடுத்து சொன்னாலும் அவங்க கேட்க போவதில்லை. எனவே என்டையர் சிஸ்டத்தை இப்போதான் வந்து மு.க. ஸ்டாலின் சொல்கிறாரு, மாவட்ட செயலாளர்கள் வந்து எத்தனை பேர் தப்பு பண்ணிட்டான்னு இப்போதான் எனக்கு புரியுது, நான் மாவட்ட செயலாளர்லாம் மாற்றி அமைக்க போகிறேன்னு. அதாவது ட்ரெயின் போயிடுச்சு தலைவா, ட்ரெயின் வந்து கும்மிடிப்பூண்டி தாண்டி போனதுக்கு அப்புறமே வந்து நான் வந்து இந்த மாதிரி சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். எப்படி? அதுதான் வந்து தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வந்த உடனே தொடங்கிட்டார் வேலையை. இதை வந்து சிலருக்கு வந்து வரவேற்கத்தக்கதாக இருக்கும், சில பேருக்கு வந்து வருந்தத்தக்கதாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறது, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரை தூற்றுவார் தூற்றட்டும், ஏற்றுதோர் கருத்தை என் மனம் சொல்லுமானால் என் மக்களுக்காக அதை என்றும் செய்வேன், என் உயிரை கொடுத்தேன்னு செய்வேன் அப்படின்னு புரட்சி கீதம் பாடுகிறார் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள். அவர்களுக்கு வழிவிடுவோம், அவர்களுக்கு நேரத்தை வழங்குவோம். அவர் வந்து வெற்றிகரமாக இந்த 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 2500 ரூபா மகளிருக்கு கொடுக்கறது, 200 யூனிட்டுக்கு வந்து 200 யூனிட் மின்சாரம், இலவச மின்சாரம், பெண்களுக்கான சிங்கப்பெண் பாதுகாப்பு, இது அத்தனையுமே வந்து நடத்தி முடிக்கிறதுக்கு வந்து உடனே மந்திர காளி அப்படிலாம் பண்ண முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு நாளும் அவர் வந்துமா, நான் போய் பார்க்குறேன், நான் செக்ரட்டரியேட் போயிருந்தேன். முதல்வர் வந்து பதவி அது நேற்று பணியை திங்கட்கிழமை அன்றைக்கி பணி தொடங்குகிற பொழுது நான் போயிருந்தேன். அப்போ செக்ரட்டரியேட்டில் செய்கிற ஒவ்வொரு அமைச்சர்களையும் தமிழ்நாட்டில் இது வரைக்குமே யாருமே செய்யாத ஒரு வேலையை தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்சார். சீனியர் ஆஃபீஸர், அதாவது சீனியர் பொலிட்டிக்கல் கேடர் அப்படின்னு சொல்லக்கூடிய செங்கோட்டையன் அவர்களை நடந்து ரூம் கூட்டிகிட்டு வர்றாரு. அவர் ரூமில் இருந்து அவரை முதல்வர் அமைச்சரை வரவேற்றுட்டு எல்லோரும் வந்து இருக்காங்க. சீனியர் மினிஸ்டர் செங்கோட்டையனை கூட்டிகிட்டு நடந்து காரிடாரில் வந்து செங்கோட்டையனை வந்து சேரில் உட்கார வச்சு வாழ்த்துக்கள், இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க, நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்க, இன்றிலிருந்து உங்கள் பணியை தொடங்குங்கன்னு பூங்கொத்து கொடுத்து, முதலமைச்சர் வந்து பூங்கொத்து கொடுத்து, யாருடைய இவருடைய சேரில் அவரை உட்கார சொல்லி இவர் நின்றுக்கிட்டு பூங்கொத்தை கொடுத்து வாழ்த்துக்கள், பணி சிறக்கட்டும், நேர்மையை தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். புஷி ஆனந்தோட ரூம் போனார். போய் புஷி ஆனந்த் வந்து தனக்கு கீழே வேலை பார்த்த அரும்பாடுபட்ட பொதுச் செயலாளர், அவரை வந்து ஊக்குவிக்கிற வகையில் அவர் ரூமில் போய் அவரை சேரில் உட்கார வச்சுட்டு அவருக்கு துண்டு போத்திட்டு பொக்கே கொடுத்து ஸ்வீட்டை வாயில் வச்சு நேர்மையான முறையில் நம்ம திட்டம் என்ன மாதிரியான கொள்கைகளை வந்து எடுத்து சொன்னோமோ அந்த கொள்கைகள்லாம் வந்து நியாயமான முறையில் அமுல்படுத்துறதுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் யோசித்து அமுல்படுத்துங்கள் அப்படின்னு ஒவ்வொரு அமைச்சராக ஒவ்வொரு ரூம்லையும் போய் உட்கார வச்சு வாழ்த்து சொல்லி எனக்கு அவர் நேற்று தான் தொடங்குறாரு. அதுக்குள்ளே நீங்கள் புரட்டு வந்துட்டீங்க 5-6 பேரை கூட்டிகிட்டு. எதிர்கட்சிகள் கரூர் டிரான்ஸ்ஃபரை பற்றி என்ன நினைப்பார்கள், அப்படிலாம் நினைக்காதீங்கம்மா, தயவுசெஞ்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. நல்ல கால அவகாசம் கொடுங்க. அவர் வந்து சொன்னது வந்து குழந்தைங்க மனசுலாம் ஏறி இருக்குது, நண்பாஸ் மனசுல ஏறி இருக்குது. நண்பீஸு குழந்தைங்க விஜய் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, விஜய் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு அடைப்படுத்த குழந்தைகள் மனசுக்கெல்லாம் போய்க்கங்க. ஆனால் அந்த ரவீனாவுக்கு மட்டும் போய் சரி சேர மாட்டேங்குது. அது எனக்கு ஒரு வருத்தம் தான். இருப்பினும் நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும். எனவே அவர் நல்லதைத்தான் நினைக்கிறார் என்று நான் கருதுகிறேன். நல்லதே நடக்குமா? கண்டிப்பா சார், நல்லதே நடக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அதனால விஜய் அவர்கள் நல்லதே நடக்கும் தொடங்கினார் இல்லையா, நம்மளும் நல்லதே நடக்கும்னு சொல்லி பிடிப்போம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. சார், இப்போ இதே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான்
திமுக ஆட்சியிலையும் இருந்தாங்க. இதே சட்டம் ஒழுங்கு தான் திமுக ஆட்சியிலையும் இருந்தது. இப்போ விஜய் அவர்கள் செய்யக்கூடிய இந்த திட்டங்கள் எதையுமே ஏன் திமுக அரசால முன்னெடுக்க முடியல? இதே ரவுடிகள் அரெஸ்ட்டா இருக்கட்டும், இல்லைன்னா போதைப்பொருள் ஒழிக்கிறதா இருக்கட்டும், இல்ல பெண்களுக்கான பாதுகாப்பா இருக்கட்டும். ஏன்னா இன்னுமே வந்து திமுக அரசுக்கு ஒரு விஷயம் புரியல சார். விஜய் அவர்கள் வந்து இன்ஸ்டாவால தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க, குழந்தைகளால தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு அவங்க இன்னும் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. இங்க நடக்கக்கூடிய போதையும், இங்க நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்களும் இதுதான் வந்து திமுக தோல்விக்கான முழு முதற் காரணம்னு அவங்களுக்கு ஏன் புரியல? அதாவதுமா, அப்ப இருந்த இன்டெலிஜென்ஸ்ல செந்தில் வேலன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். செந்தில் வேலனும் அவங்க இருந்த அதுக்கு முன்னாடி லா அண்ட் ஆர்டரில் இருந்த ஏடிஜிபி அவர்களும் என்ன செஞ்சாங்கன்னா, அதாவது மாவட்ட செயலாளர்கள் எப்படியெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் 2 பேர்த்தையும் அவங்க கண்ட்ரோல் வச்சுவாங்க. ஒரு சின்ன பட்டா வழங்குறது கூட வந்து மாவட்ட செயலருக்கு தெரியாமல் வாங்க முடியாது. முடிசூடா மன்னர்களாக இருந்தாங்க. முதலமைச்சருக்கு எந்த செய்தியெல்லாம் சொல்லாதன்னு மாவட்ட செயலாளர் சொல்லிட்டா யாருமே போய் சொல்ல மாட்டாங்க. எந்த ரிப்போர்ட்டுமே வந்து சிஎம் ஆஃபீஸ் போய் சேரல. இதை நான் இவ்வளோ உறக்கமாக ஏன் சொல்கிறேன்னா, இப்போது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த புது விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உங்கள் படுதோல்விக்கு காரணமே வந்து இன்டெலிஜென்ஸ்லேருந்து உண்மை நிலவரங்களை உங்களுக்கு வந்து தெரிவிக்கல. நீங்கள் வந்து அந்த 30 பேர் வச்சுருக்கீங்க ஒரு சர்க்கிள். அந்த 30 பேர் அண்ணா நகர் சோன்ஸோ, என்னங்க அண்ணா நகர் சோன்ஸ், அவர் பேர்லாம் சொல்ல விரும்பல, வில்லிவாக்கர் சோன்ஸோ, அண்ணா நகர் சோன்ஸோ, என்னங்க இந்த டி நகர் சோன்ஸோ, அந்த பனையூர் சோன்ஸோ, இந்த வந்து 10 பேருக்கு மேலே நீங்கள் பேசவே மாட்டீங்கன்னா எப்படியா? இந்த ஒரு தமிழ்நாடுங்கிறது வந்து 38 மாவட்டங்களை உள்ளடக்கி ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்டு, 38 கலாச்சாரங்களை கொண்டது. இல்லைங்க, இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 41 டிபார்ட்மெண்ட்டு, இல்லைங்க 33 அமைச்சர்கள், ஒவ்வொரு துறையுமே வந்து இவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாதனால தான் அந்த செய்திகளை வந்து உங்களுக்கு சொல்லாமல் இருட்டடிப்பு பண்ணி இங்கே மக்களெல்லாம் கதறும் போதும் துடிக்கும் போதும் இதெல்லாம் அவங்க காழ்ப்புணர்ச்சியில் சொல்கிறாங்க, அரசியல் காரணங்களுக்காக சொல்கிறாங்க, அவன் கிடக்கிறான், அவன் சொல்லிட்டு விட்டுட்டு போங்க, இப்படிலாம் சொல்லி உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி உங்களை வந்து தோல்வி வர வச்சுட்டாங்க. அவர்கள் தோல்விக்கு அதுதான் காரணம் அப்படிங்கிறது உணராமல் அவர் நேற்று கூட வந்து தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும், இப்போ நீங்களும் பேசுங்க, நீங்கள் தான் டெய்லி அழகாக சூப்பராக, எனக்கு வந்து அவருடைய பர்சனாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்குமா. என்னங்க அவர் அந்த காலர் கலையாமல் ஒரு சட்டையும், என்னங்க அவர் கண்ணாடி போட்டாலும் பேச்சாற்றலில் வந்து கலைஞரை உள்வாங்கி, பேரறிஞர் அண்ணாவை உள்வாங்கி, பெரியாரை உள்வாங்கி கருத்தியலை பதிவு செய்ததில் நீங்கள் நியாயமாக தான் இருந்தீங்க அப்படிங்கிறத நான் வந்து பாராட்டுறேன். அதே சமயத்தில் ஒட்டி தந்த ஒரு திருக்குறள் தான் புரியல, திருக்குறள் மட்டுமே நீங்கள் படிக்கல தலைவா, அதை படிச்சுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒற்றி தந்த பொருளையும் மற்றோர் ஒற்றினால் ஒற்றுக்கொள்ளல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒரு செய்தி உங்களுக்கு சொன்னால் டாக்டர் கலைஞர் என்ன செய்வாருன்னா, மாவட்ட செயலாளர்கிட்ட ஒரு தடவை கேட்பார், கேட்டுட்டு வட்ட செயலாளர்கிட்ட அதை வந்து கிராஸ் பண்ணுவார். அது இல்லாமல் இவருக்குன்னே பர்சனலாக ஒருத்தர் இருப்பான், திருச்சியில் இவரோட அரசியல் பண்ண இருப்பான், அல்லது மதுரையில் இவரோட அரசியல் பண்ணப்பான், கோயம்புத்தூர் இவரோட அரசியல் பண்ண இருப்பான். அவனை கூப்பிட்டுட்டு, எஸ்பி ஒரு விஷயம் சொன்னார், இந்த புதுப்பேட்டை 4வது தெருவில் ஒரு இது நடந்துச்சு, அது நிஜமாக என்ன நடந்துச்சு போய் பார்த்துட்டு வான்னு அதையும் கேட்டுக்குவார். இவ்வளவும் கேட்டுட்டு தான் வந்து கலைஞர் வந்து அதுக்கு ஒரு தீர்வு காண்பார். அந்த அளவுக்கு வந்து ஸ்டாலின் வந்து மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் அளவுக்கு டிராவல் பண்ணல. என்னங்க, கலைஞர் அவர்களுக்கு இணையான இன்டெலிஜென்ஸை வந்து நீங்கள் வந்து உங்கள் கூட இருந்த அத்தனை பேருமே வந்து இன்டெலிஜென்ஸை இருட்டடிப்பு செய்தார்கள். உண்மை நிலவரங்களை முதல்வருக்கு சொல்லவில்லை. மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேருமே வந்து அவங்க சொன்னது தான் வந்து தீர்ப்பு, அவங்க தான் வந்து சப்கோர்ட்டாக வந்து வேலை பார்த்தாங்க. ஒரு காவல் நிலையத்தில் ஒரு புகார் போச்சுன்னா மாவட்ட செயலாளர் யாருக்கு சப்போர்ட் பண்ண சொல்கிறாரோ அவருக்கு எதிர்ப்பாக தீர்ப்பு. குறிப்பாக கரூர், நாமக்கல், ஈரோடு போன்ற இடத்துலலாம் வந்து பேர் கூட சொல்ல முடியும். அந்த மாதிரியான இந்த இன்ஸ்பெக்டர்லாம் சிற்றரசர்களாக வாழ்ந்தாங்க. மாவட்ட செயலாளர் வீட்டில் போய் வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, எனக்கு ஒரே ஒரு காவல் நிலையத்தில் அல்லது 3 காவல் நிலையத்தில் சுற்றி வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததாக நினச்சிட்டு நிறையா இன்ஸ்பெக்டர்ஸ் இருந்தாங்க. என்னங்க, தமிழ்நாட்டில் வந்து இப்போ இது வந்து தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு என்ன தகவல் அப்படின்னா, நான் வந்து காவல்துறையில் சிறந்த விசாரணை அதிகாரின்னு தமிழக முதல்வரால் தங்கப்பதக்கம் வழங்கப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரி.
நான் வந்து இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கும் சென்று சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எதிரிகளை கைது செய்து கொண்டு வந்து தமிழ்நாட்டுடைய சிறையில் அடைத்ததில் அடுத்த பெருமை என்னையும் என்னை சார்ந்த வட சென்னையில் வந்து எங்களோட ஒர்க் பண்ண ஸ்பெஷல் டீமை சாரும். என்னங்க, நான் வந்து பேரிட்டு சொல்ல போனால் திரு ரவி ஐபிஎஸ் அவர்கள், சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர்கள், நடராஜன் ஐபிஎஸ் அவர்கள், ராஜேந்திரன் ஐபிஎஸ், டி ராஜேந்திரன் ஐபிஎஸ், எஸ்ஐ ஐபிஎஸ், இத்தனை ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் வந்து என்னை வந்து மலை அளவுக்கு பாராட்டியிருக்கிறார்கள். இத்தனைக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் உள்வாங்கின செய்தி அத்தனையுமே வந்து உண்மையை அப்படியே வந்து சொல்லிடுவோம். அதன் அடிப்படையில் தான் உண்மையை உறக்க சொல்வோம், உலகினை விழிக்கச் செய்வோம் அப்படின்னு வந்து தாரக மந்திரத்தடுப்பு ஆர்ஆர் ரிவ்யூஸ் அப்படிங்கிற ஒரு சேனலை இன்றைக்கி வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கோம். விஜய் ரசிகர்கள் வந்து 11 லட்சம் பேர் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆக அதில் நான் உள்வாங்கிய விஷயங்களை அப்போவே வந்து இந்த நாட்டுக்கு நான் எடுத்து சொன்னது என்னென்னா, சிஆர்பிசியிலையும் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்லையும் என்னங்க 1860 இருக்கிற போலீஸ் ஆக்டு இத்தனையிலுமே வந்து சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர் தான் வந்து யார் வந்து அனுபவம் மிக்கவர்களாக இருக்கிறார்களோ, அப்போ 1987 அல்லது 79 யார் வந்து சேர்ந்தார், 2006 2009 பேட்ச் அப்படின்னா இவங்க என்ன செஞ்சாங்க, திமுகவும் மற்றும் அதிமுகவும் சரி திமுகவும் சரி எப்படி போஸ்டிங் போலீஸ் ஸ்டேஷனில் போடுவாங்கன்னா, மந்திரிக்கு சொந்தக்காரரா, எந்த சாதிக்காரர், இந்த அடிப்படையில் இந்த 2 அடிப்படையில் தான் வந்து சீனியர் மோஸ்ட் அப்படிங்கிறதே தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படி உருப்படும் இந்த நாடு, இந்த காவல்துறை எப்படி உருப்படும்? மந்திரிக்கு சொந்தக்காரர்களை மட்டுமே வந்து மாவட்ட செயலாளருடைய அடியாட்களை மட்டுமே வந்து உங்களுக்கு வேண்டிய இடத்துல போட்டுட்டு எங்க நடக்கிற உண்மைகள் அத்தனையுமே வந்து மேலே சொல்லாமல் அவங்களுக்குள்ளேயே வந்து டிசால்வ் பண்ணிட்டு இவ்வளோ பெரிய குளறுபடியை பண்ணிட்டு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலையுமே வந்து சீனியர் மோஸ்ட் இன்ஸ்பெக்டர் தான் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர். தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து மந்திரிகளுக்கு வேண்டியாகணும் என்னங்க குறிப்பிட்ட சாதிக்காரன் தான் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், மற்றவனெல்லாம் வந்து கீழே வேலை பார்க்கணும். சனாதனம்னு உதயநிதி பேசிட்டு இருக்காரு, இதுவே அடிப்படையே உங்களுக்கு தெரியாது. இந்த அடிப்படையில் என்ன மாதிரி காவல்துறையை உங்கள் அப்பா ஹேண்டில் பண்ண காவல்துறையில் என்ன மாதிரி போஸ்டிங் போட்டாங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. தயவுசெய்து வந்து போய் உள்நுழைந்து விசாரித்து இதெல்லாம் உண்மையாக இல்லையான்னு விரும்பி ஊடகத்தில் இவ்வளோ உறக்க சொல்கிறேன் அப்படின்னா என்னம்மா, இன்றைக்காவது இந்த நாட்டில் வந்து எது ஜனநாயகம், என்னங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா என்ன, சட்டத்தின் முன்பு அனைவருக்கும் சமம், சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் என்ன, இதில் வந்து செக்ஷன் 16, 17, 18 இது வந்து 21 வரைக்கும் 16லேருந்து 21 வரைக்கும் என்ன சொல்லுது, எனக்கு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது, செக்ஷன் 21 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா மனித உரிமை பிரகடனம் இதெல்லாம் என்ன சொல்லுது, படிப்பின் அடிப்படையில் என்னங்க படிப்பில் இது வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா, லார்டு மெக்காலே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். படிப்பின் அடிப்படையில் படிப்பின் அடிப்படையில் தகுதி நிர்ணயிக்கப்படும். எப்படி எஸ்எல்சி படித்தா கிளார்க் வேலை, இல்லைங்க +1 படித்த பியூசி படிச்சுட்டா வாத்தியார் வேலை, பிஏ படிச்சிட்டிங்கன்னா இன்னும் அதுக்கு மேலே வேலை, தாசில்தார் வேலை, எம்ஏ படிச்சிட்டிங்கன்னா ப்ரொஃபஸர் வேலை. இப்படி உன்னுடைய படிப்பு அடிப்படையில் தான் வந்து உன்னுடைய அறிவு எடை போடப்படும் அப்படின்னு வந்து 1860 லார்டு மெக்காலே கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டான். நீங்களும் உங்கள் அப்பாவும் உங்கள் பங்காளிகள்லாம் சேர்ந்து எங்கள் சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் வந்து முக்கியமான பதவி, மற்றவனுக்கெல்லாம் வந்து பதவி இல்லை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய டிஸ்பாரிட்டியை வந்து நீண்ட நெடுங்காலமாக நீங்கள் அமல்படுத்திட்டு இருந்ததை பொறுக்க முடியாமல் தான் வந்து அந்த ஆதவஜனா வந்து மன்னராட்சி ஒளியட்டும்னு சொல்கிறாரு. இதுதான் உண்மையான அரசியல். நீங்கள் அரசியல் அடிப்படையை புரிஞ்சுக்காம இதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் பார்த்தாங்க, நீங்களும் உட்காந்து பாருங்கள், வாட்ஸ்அப் நீங்களும் பாருங்கள், நீங்களும் இன்ஸ்டாகிராமில் போடுங்க, யார் மூஞ்சியை யார் ரசிக்கிறாங்களோ அவங்க வரட்டும். கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ் இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.